ஹாய் வணக்கம். இன்றைக்கு வந்து உங்களோட 21வது பர்த்டே வந்து மிக்கி மினியோட ஆட்டம் பாட்டம் கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க உங்களோட வீட்டில். அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்காக வந்து ஒருத்தங்க எங்கள் மூலமாக உங்களை போய் சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்திட்டு வர சொல்லி ஒருத்தங்க எங்களை இங்கே அனுப்பி வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன பேர்? அனோஜன். ஓகே, இப்போ உங்களை எல்லாம் வாழ்த்துன்னு சொல்லியாச்சு. எங்களோட பக்கம் முடிஞ்சது. உங்களோட பக்கத்தால் நீங்கள் தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை யாரடா அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு எங்களுக்கு சொல்லவும் யாராக இருக்கு. எனக்கு பேரில் தான் வந்திருக்கு. உள்ளூரும்போடையில் வெளியூரும்போடையில் கோபி. எந்த நாடு அவங்க? கனடா. யார் அவங்க? சித்தப்பா இல்லை. கிருஷாந்த் இல்லை. அபிஷனா. யார் அவங்க? தங்கச்சி. எங்க இருக்கிறாங்க? இல்லை, அவங்களும் இல்லை. சரி, ஃபர்ஸ்டா வந்து அனோஜன் 21வது பர்த்டே வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக அமைய வேணும் என்று சொல்லி உங்களோட வாழ்த்தி நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அழகான சாக்லேட் கூட ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அதை வந்து மிக்கிட்ட இருந்து நீங்க தான் வாங்கணும். வாங்குங்க பார்ப்போம். ரைட், உங்களை வாழ்த்தி ஒரு அழகான சாக்லேட் கூட வந்து ஃபர்ஸ்ட் அனுப்பி இருக்கிறாங்க. ரைட், 3-4 பேரை சொல்லி இருக்கிறீங்க. அவங்க யாருமே அனுப்பல, எல்லாரும் ஏமாத்திட்டாங்க அனோஜனை. எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? பாலாவி. ரைட், சரி. ஊருக்குள்ள யாராவது சான்ஸ் இல்லையா? இல்லையே, ஒருத்தங்க இருக்கிறாங்களே. அபிஷனா தங்கச்சி. ஆனா ஒரு பொண்ணு தான் அனுப்பி இருக்கிறாங்க. ஆனா உங்களோட தங்கச்சி அனுப்பல. இல்லை, அவங்களும் பொண்ணு தான். அதாலதான் சொன்னேன், அவங்க ஒரு பொண்ணு தான் அனுப்பி இருக்கிறாங்க. பட் தங்கச்சி அனுப்பல. சரி, உங்களை வாழ்த்தி நான் உங்களோட தங்களோட காதலை வந்து வெளிப்படுத்துறாங்க போல. ஒரு ரோஸை வந்து உங்களுக்காக கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. மினி, அந்த ரோஸை கொடுங்க. ரோஸ் தர மாட்டீங்களா? ரைட், ரோஸை வந்து உங்களை வாழ்த்தி ஒரு ரோஸை வந்து தங்களோட காதலை வெளிப்படுத்தி அனுப்பியிருக்கிறாங்க. யார் அது? ஏ, ஆனா உங்களை வாழ்த்தி அனுப்பி இருக்கிறாங்களே. இல்ல இல்ல, ஒரு பொண்ணு உங்களை வாழ்த்தி அனுப்பி இருக்கிறாங்க. ஆனா தங்கச்சி இல்லைன்னு முதலே சொல்லிட்டேன். சரி, இனியா சொல்லுங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் என்ன? கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையா? இந்த வேர்க்குது ஆள. சரி, இனியா சொல்லுங்க. 21 வயசு ஆச்சு தானே? மேஜர் ஆயிட்டீங்க தானே? யாரு யாரு? அந்த பிள்ளைன்னு மிக்கி சொல்றாங்க. சரி சரி, அடுத்ததா வந்து உங்களை வாழ்த்தி சஹி. யாரு அவங்க? ரைட், அடுத்ததா வந்து உங்களை வாழ்த்தி ஒரு அழகான டெடி பியர் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அதையும் மினியே தருவாங்க உங்களுக்கு. என்னடா மினி அவங்க ஆசைப்பட்டு வேண்டி வந்தாங்க, பெறமாட்டேன்றாங்களா? அப்ப நான் என்ன செய்வோம்? ரைட், உங்களை வாழ்த்தி அடுத்த மினி வந்து டெடி பியர் ஒன்று தந்துருக்குறாங்க. ரைட், இன்னும் 2 கிஃப்ட் இருக்கு. அதுக்கு முதல் நீங்க கண்டுபிடிச்சு சொன்னா
எங்களுக்கு வேலை குறைஞ்சிடும். சரியா? இல்ல இல்லையே, எனக்கு உண்மையில கடைசி அப்பாவை நிக்கிறது பக்கத்துல. அடியோ தெரியாது அப்பாட்ட இருந்து. என்னடா ஒரு பொண்ணு தான் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இல்லாட்டி வருங்கால மனைவியான்றது எனக்கு தெரியாது. அப்ப வால் எடுக்கட்டா அப்படி நெவர் என்ன சான்ஸ் இல்லைன்னு சொல்றீங்க? இல்லையே, சுலக்ஷனான்ற ஒரு பொண்ணு தான் அனுப்பியிருக்கிறேன். யார் அது? யார் அது? அவ தெரியாதா? தெரியாதா? சரி பாப்போம். அடுத்ததா வந்து உங்களை வாழ்த்தி இப்படியே ஜங்க ரொம்ப நாளா இருக்கட்டும். 21 வயசு தானே, எனக்கு கனத்த சாப்தங்களை கடக்க வேணும்னு சொல்லி ஜங்கா இருக்கட்டாம்னு சொல்லி நிறைய பழங்கள் எல்லாம் வச்சு ஒரு அழகான பல கூடையும் அனுப்பியிருக்கிறாங்க. உங்களை வாழ்த்தி விஷ் ஹாப்பி பர்த்டே. ரைட், எல்லா கிஃப்டும் தந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு கிஃப்ட் பாக்கி இருக்கு. அந்த கிஃப்டை தந்தா பெரும்பாலும் அந்த கிஃப்ட்ல பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் யாருண்டு. ஸோ அதுக்கு முதல்ல வந்து நீங்க இல்ல, அதுக்கு முதல் நீங்க சொல்லணும். அதுக்கு முதல் நீங்க சொல்லணும். அக்காவும் இருக்கிறாங்க. அக்காக்கு என்ன பேர்? எங்க இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல. துபாயில இல்லை. தங்கச்சி தான். சரி பாப்போம். அடுத்ததா வந்து உங்களை வாழ்த்து நான் நினைக்கிறேன் ஒரு வாழ்த்து மடல் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க போல. வாழ்த்து மடலை மிக்கி தருவாங்க உங்களுக்கு. வாங்குங்க, அதை வாங்கி புடுங்கி பிச்சாலும் சரி, மிக்கிக்கு அடிச்சு பிச்சாலும் சரி, ஐ டோன்ட் கேர். ஏன்னா கடைசியா மிக்கி அடிச்சு தான் நாங்க பிக்க போறோம் மினிய. சரியா? மிக்கிய மெல்லமா கூட்டிக்கொண்டு போறோம். சரியா? சரி, அதை வாழ்த்தி உங்களுக்காக வந்து ஒரு வாழ்த்து மடல் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. நீங்க பிறந்த நாள் வாழ்த்துக்களுக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து நாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சரி, அதை ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். என்ன போட்டிருக்காங்க? யாரு வாழ்த்துவோர் போட்டிருக்காங்க? நிறைய போட்டோ எல்லாம் எடுத்து சுட்டு போட்டிருக்காங்க. யாரு? ரஞ்சி அக்கா. எங்க நிக்கிறாங்க? சரி, அவங்களை கூப்பிடுவோமா அப்ப? சரி, இவ்வளவு கிஃப்டையும் வந்து உங்களுக்காக வாழ்த்தி அனுப்பி இருக்கிறாங்க வந்து பிரகதீஸ்வரன் ஐயா மற்றும் ரஞ்சி அம்மா குடும்பம். இங்க ரெண்டு அவங்க எல்லாரையும் இந்த இதுக்கு அழைக்கிறோம் ப்ளீஸ். இந்த சர்ப்ரைஸ் உங்களை ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தவங்க வந்து பக்கத்துலேயே நிற்கிறாங்க. நாங்கள் சும்மா கலாச்சம் ஒரு பொண்ணு அனுப்பியிருப்பாங்கன்ட்டு. அதோட சேர்த்து நீங்கள் சொன்னீங்க உறுதியாக தங்கச்சி தான் அனுப்பியிருக்காங்கன்ட்டு. அதுவும் ஒரு சர்ப்ரைஸாக போச்சுன்னு. சர்ப்ரைஸ் தந்தவங்க இங்கே பக்கத்துலேயே நிற்கிறாங்க. ரைட், ஹாப்பியா? எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. எங்களோட ஓடி ஓடி எங்களை தேடி தேடி வந்து கதைச்சு இதை அரேஞ்ச் பண்ணினது வந்து இந்த பகரும் பக்கத்துலேயே நிற்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் எங்களோட கதைச்சு எங்களை அரேஞ்ச் பண்ணி இதாண்டு உங்களை சந்தோஷப்படுத்தணும், இப்படி இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்த வேணும் என்று சொல்லி நினைச்சு உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல போறீங்க அவங்க எல்லாருக்கும்? பிரகதீஸ்வரன் குடும்பம் மற்றும் ரஞ்சி குடும்பம் அவங்களுக்கு நன்றி தான் சொல்ல வேணும். ஓகே, மீண்டும் எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின பிரகதீஸ்வரன் ஐயா குடும்பம் மற்றும் ரஞ்சி அம்மா குடும்பம் அவங்க சார்பாகவும் மீண்டும் அனோஜனுக்கு இனிய 21வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து என்ன செய்ய போறோம்? அதுக்கு முதல்ல வந்து டான்ஸ் ஆட வேணும். ஓகே, நன்றி. மங்கள
अच्छे